வள்ளி சீரியல்ல நம்ம விஜய் வந்து மல்லிகை ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மல்லியை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம்னா மல்லியா ஸ்டேஷனுக்கு கூட்டு வர மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. நீ எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் போதுமன் என்ன பண்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ காவல்துறை எஃப்ஐஆர் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் கெஞ்சி பாக்குறாங்க, தயவு செய்து எஃப்ஐஆர்லாம் போட்டுறாதுங்க, அப்போ உன்னோட வாழ்க்கையே இருக்கு பாத்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் டைம் தாங்க, கண்டிப்பா மல்லி மேல தவறு இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம செயலையும் காட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் எப்படியாவது மல்லியை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. யார் மேல தவறு இருக்கு அப்படிங்கறது விஜய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம மல்லியை வெளியே கூட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம்னா விஜயோட மாமனார் என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லியை வெளியே கூட்டு வரணும் அப்படின்னா நம்ம ரெண்டும் ஒரு டீலிங் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டீலிங்னா என்ன டீலிங்கா இருக்கும் அப்படின்னா, என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா என்னோட பேத்தியை நீ என்கிட்ட தந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் டீலிங் பேச போறாங்க. எப்படியும் பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம விஜய் மல்லியும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.